வெல்கம் டு அவர் சேனல் எலக்ட்ரிக்கல் குரு தமிழ். நம்ம சேனலில் வந்து பவர் சிஸ்டம் அனாலிசிஸில் ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்ற வீடியோலாம் நம்ம போட்டுட்ருக்கோம். ப்ளஸ் வந்து இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பவர் சிஸ்டம் அனாலிசிஸில் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது என்னென்ன கொஸ்டின்லாம் கண்டிப்பாக நம்ம படிச்சுட்டு போகணும். அட்லீஸ்ட் நான் வந்து ஒரு பாஸ் மார்க் வாங்கணும் அல்லது வந்து நல்ல ஒரு கிரேட் எடுக்கணும்னா என்னென்ன கொஸ்டின்லாம் நான் கம்பல்சரியாக படிச்சுட்டு போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு அனலைசிஸ் பண்ணி அந்த வீடியோ நம்ம போட்டிருக்கோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் வரக்கூடிய நாட்களில் இந்த மாதிரி நிறைய வீடியோ நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் அதை கண்டினியூஸாக பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ எக்ஸாம் வந்து நம்மளுக்கு நெருங்கிட்டு இருக்கு. இப்போ இந்த பவர் சிஸ்டம் அனாலிசிஸ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பேப்பரோட நேச்சர் வந்து ப்ராப்ளம் கேட்பாங்க, தியரி இருக்கு, சரிங்களா? இப்போ யூனிட் 1 நம்ம என்னென்ன கொஸ்டின்லாம் படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4 கொஸ்டின் படித்தாலே கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணலாம்னா யூனிட் 1 வந்து கொஸ்டின் வந்து அட்டன் பண்ண முடியும். என்னென்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, நீட் ஃபார் பவர் சிஸ்டம் பிளானிங் அண்ட் ஆப்ரேஷன் ஸ்டடீஸ், ஓகேங்களா? இந்த பேஜ் நம்பர்னு போட்டிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த பிடிஎஃப்க்கு கீழே நான் என்ன பண்ணிக்கிறேன், மெட்டீரியல் கொடுத்துருக்கேன். இந்த கொஸ்டினுக்கான மெட்டீரியல் வந்து 1ஆம் பக்கத்துலேருந்து 3ஆம் பக்கம் வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்கோம், சரிங்களா? இந்த மெட்டீரியல் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் பெர் யூனிட், அதாவது சிங்கிள் லைன் டயக்ராம் ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம் நிறையா, ஓகேங்களா? ஸோ அந்த கண்டிப்பாக அந்த ப்ராப்ளத்தை பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த ப்ராப்ளம் பார்க்காம நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா தேர்ட் யூனிட்ஸ் வந்து நம்மளால வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பவர் சிஸ்டம் அனாலிசிஸ் சப்ஜெக்ட்ல பெர் யூனிட் ப்ராப்ளம் வந்து கண்டிப்பாக படிச்சிருக்கணும், ஓகேங்களா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 2-3 ப்ராப்ளம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளமாக இருக்கும். ஒரு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் லைன் வந்து 80 JΩம்னு இருக்கும். கண்டிப்பாக உங்கள் காலேஜஸில் நடத்தியிருப்பாங்க, அந்த ப்ராப்ளம் பாருங்க. ப்ளஸ் இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா 50 JΩம்லேருந்து ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ அந்த ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபார்மேஷன் ஆஃப் ஒய் பஸ். ஒய் பஸ் வந்து நம்ம வந்து எப்படி வந்து ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இஜெட் பஸ். இப்போ இந்த இஜெட் பஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூனிட்லையும் கேட்பாங்க, தேர்ட் யூனிட்லையும் கேட்பாங்க, சரிங்களா? ஸோ படிச்சுட்டு அது டபுள் ஆப்ஷன் எங்களால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா இஜெட் பஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்த 15 மார்க் கொஸ்டினில் கேட்கறதுக்கு ரொம்ப ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ படிச்சுக்கோங்க. இல்லை யாருக்கு வந்து இந்த ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் எங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி போடுங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அந்த ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணி வீடியோ போடுறேன். இப்போ நெக்ஸ்ட் யூனிட் 2 பார்த்தீங்க அப்படின்னா 3 கொஸ்டின் தான். காஸ்டல் ஃப்ளோ சார்ட், நியூட்டன் ராப்சன் ஃப்ளோ சார்ட். ஒரு 90% இதுல இருந்து கண்டிப்பாக கொஸ்டின் வந்துடும். ஸோ இந்த 2 கொஸ்டினை படிக்காமல் எக்ஸாமுக்கு போகாதீங்க. அது போக பார்த்தீங்க அப்படின்னா காஸ்டல்ல ப்ராப்ளம், நியூட்டன் ராப்சன்ல ப்ராப்ளம் பார்க்க வேணாம், ஏன்னா அது கொஞ்சம் சால்வ் பண்ணுற கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு பேக்கப்புக்காக காஸ்டல்ல மட்டும் நம்ம வந்து ப்ராப்ளம் வந்து பார்த்துக்கிறோம், ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூனிட் 3 பார்த்தீங்க அப்படின்னா 2 கொஸ்டின் தான் நம்ம வந்து படிக்க போகிறோம். என்ன பார்த்தீங்கன்னா இஜெட் பஸ் பில்டிங் அல்காரிதம். அது ஒரு ஃப்ளோ சார்ட் கொஸ்டின் தான், அல்காரிதமோட இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இதை கொஞ்சம் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபால்ட் கரண்ட் கால்குலேஷன் ப்ராப்ளம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் கால்குலேட் பண்ணுற மாதிரி வந்து நிறைய ப்ராப்ளம் இருக்குது, ஓகேங்களா? ஸோ ஒரு 4-5 ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் தான், அதை கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் யூனிட்ல நீங்கள் இந்த சிங்கிள் லைன் டயக்ராம் பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் செஞ்சாலே போதும், ப்ராப்ளம் 90% முடிஞ்சிடும், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் 4th யூனிட்ல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட் டெரிவேஷன், டபுள் லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட் டெரிவேஷன், லைன் டு லைன் ஃபால்ட் டெரிவேஷன், ஓகேங்களா? இந்த 3 டெரிவேஷன் படிக்காம நம்ம எக்ஸாமுக்கு போகவே கூடாது. கண்டிப்பாக இந்த 3 டெரிவேஷன்லேருந்து ஒரு கொஸ்டின் வந்துடும். சப்போஸ் பேக்கப்புக்கு நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா சிங்கிள் லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட்டில் மட்டும் ப்ராப்ளம் வந்து நம்ம பார்த்துக்கிறோம். பக்கத்தில் கொடுத்துருக்க ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்க பேஜ் நம்பர்ஸ் மெட்டீரியல் ஃபுல்லாமே கீழே இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் யூனிட் 5 பார்த்தீங்க அப்படின்னம்னா வந்துட்டு கண்டிப்பாக வந்து ஸ்விங்கி ஈக்குவேஷன் படிச்சுட்டு போகணும். நம்ம ஸ்விங்கி ஈக்குவேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல் கிரிட்டீரியல் டெரிவேஷன். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த கிரிட்டிக்கல் கிளியரிங் ஆங்கிள் மட்டும் டெரைவ் பண்ணுற மாதிரி 8 மார்க்ல அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ படிச்சுக்கோங்க. ஸ்விங்கி ஈக்குவேஷனோட சொல்யூஷன் பை மாடிஃபைட் ஆலர்ஸ் மெத்தட். இது வந்து ஒரு ஃப்ளோ சார்ட் தான், கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும், படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் கிரிட்டீரியல் ப்ராப்ளம். ஈக்குவல் கிரிட்டீரியல் ப்ராப்ளம் எதுக்காக நம்ம பார்க்க சொல்கிறோம் அப்படின்னா சப்போஸ் மேலே வந்து ஈக்குவல் கிரிட்டீரியனில் வந்துட்டு ஏதாச்சும் சொதப்பிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஈக்குவல் கிரிட்டீரியன் ப்ராப்ளம் நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அது வந்து ப்ராப்ளம் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ஸ்டார் டெல்டா கன்வர்ஷன்லாம் போட்டு பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? ஸோ எதுவும் ப்ராப்ளம் உங்களுக்கு டிரைவ் பண்ணி வீடியோ போடணும்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த வீடியோ வந்து ஒர்க் அவுட் பண்ணி போடுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பவர் சிஸ்டம் ஸ்டெபிலிட்டி, சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி தான் இருக்கும், ஜஸ்ட் வந்து ஒரு ட்ரீ டயக்ராம் மாதிரி தான் இருக்கும். இதை படிச்சுக்கோங்க, உங்களுக்கு 2 மார்க்கில் கூட என்ன பண்ணும் அப்படின்னு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பவர் சிஸ்டம் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் பிக் கொஸ்டினில் படிக்க வேண்டியது. இதை கண்டிப்பாக தரவாக படிச்சுட்டு போங்க, உங்களால் கண்டிப்பாக
எல்லா பிக் கொஸ்டினுமே ஆன்சர் பண்ண முடியும். உங்களுடைய எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல நீங்களே சொல்லுவீங்க. ஓகேங்களா? ஸோ எதுவும் டவுட் இருந்தாலும் என்ன பண்ணுங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா இதோட மெட்டீரியல் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தத்துக்கு வந்து எல்லா கொஸ்டினுக்குரிய மெட்டீரியலுமே நாங்கள் கொடுத்துருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும், காசிடல், ஃப்ளோ சார்ட் எல்லா மெட்டீரியலுமே இங்கே கொடுத்துருக்கோம் அப்படின்னா இதில் நம்ம கொடுத்துருக்கோம். சிங்கிள் அண்ட் டெரிவேஷன் இருக்கு, டபுள் அண்ட் டோன் ஃபால் டெரிவேஷன் எல்லாமே கொடுத்துருக்கோம் அப் டு ஃபைனல் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ எல்லாத்தோட மெட்டீரியலுமே கொடுத்துருக்கேன். தேவையான டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.